வணக்கம். வாழ்க தமிழ் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு சொல். சொல் என்றால் ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருமாக அமைவது சொல் எனப்படும். அதற்கு எடுத்துக்காட்டு பூ, பூ என்பதும் சொல்தான், மலர்ந்தது என்பதும் சொல்லுதான். பூ என்பது தனியாக உச்சரித்தால் அது தனி சொல். இந்த சொல் தனியாகவும் வரும், ஒன்றுக்கு மேற்பட்ட பல சொல்களோடு சேர்ந்து என்ன பண்ணோம் வரும். சரி, இந்த சொல்கள்லாம் எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஓமைகளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. 2 திணையையும் 5 பால்களையும் குறிக்குமா. 2 திணை 5 பால். திணைனா உயர்திணை, அக்ரிணை, பால்கள் ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன் பால். அடுத்ததாக மூவகை இடங்கள். மூவகை இடங்கள்னால் தன்மை, முன்னிலை, படர்க்கை. மூன்றாவதாக உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும் சொல்கிறாங்க. 4வதாக வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். மாணவர்களே, இந்த சொல் 4 வகையில் நமக்கு பகுத்து கொடுத்துருக்குறாங்க. 1 நினைவில் வச்சுக்கோங்க, 2 திணையில் வரும், 5 பாலில் வரும். 2வது 3 இடங்களிலும் வரும். 3வது அது உலக வழக்கிலும் வரும், செயல் வழக்கிலும். நாம் சொல்லுன்னா ஒன்றுமே கிடையாது இல்லைங்களா, அதை தான் இவங்க விளக்கி சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4வது வெளிப்படையாகவும் வரும், குறிப்பாகவும் வரும். சரிங்களா. அடுத்த தலைப்பு மூவகை மொழின்னு கொடுத்துருக்காங்க. மூவகை மொழி என்னது? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என மொழி 3 வகையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நன்னூலில் கூட நமக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இலக்கணம் எல்லாமே பதிவு செய்தது, அது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, முத்திரை போடப்பட்டது தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நமக்கு தெரியாதது கொடுக்கவே மாட்டாங்க. பாருங்கள், ஒரு மொழி ஒரு பொருளானவாம், தொடர்மொழி பல பொருளான போது இருமையும் ஏற்பன என்ற நன்னூல் வரிகளில் நமக்கு 260வது வரிகளில் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ மொழி 3 வகைப்படும். 3 தனி, தொடர், பொது, அவ்வளோதான். அடுத்தது அதை பற்றி நம்ம சிறு சிறு தலைப்புகளில் நம்ம கொடுத்துருக்காங்க. தனிமொழினா என்னது? ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி, அவ்வளோதான். அது தலைப்பிலே நம்ம அந்த பொருள் ஆழமாக நமக்கு புரிஞ்சுக்கணும். ஒரு சொல் தனித்து நின்றால் அது தனிமொழி. சரி, அப்போ தொடர்மொழி அதே தான். 2 அல்லதற்கு மேற்பட்ட மொழிகள் தொடர்ந்து வந்தால் அது தொடர்மொழி. சரி, தனிமொழிக்கு நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். புத்தகத்தில் இருக்க உதாரணத்தை பாருங்கள். கண், படி, இது பகாவதம். கண்ணன் படித்தான், இது பகு. அப்போ பகானா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், பகுனா என்னன்னு தெரிஞ்சு. இப்போ கண்ணுனா பிரிக்க முடியாது, ஏன் பிரிக்கலாமே, கா இன் பிரிக்கலாமேன்னு சொல்லலாம் நீங்கள். அது எப்படி என்றால் பிரித்தால் பொருள் தரணும், அதுதான் என்னது பகுபதம். இப்போ கண்ணு படியை நம்ம பிரிக்க முடியாது, கண்ணை பிரிக்க முடியுமா? முடியாது. அதனால் அது பகா, பகுக்க முடியாது, பகா. சரி, கண்ணன் படித்தான், அது பகுக்க முடியும். கண்ணன் அவன் என்னது அன்னு, கண்ணு அன் பிரிக்கலாம். படித்தான், படி தான் பிரிக்கலாம், அது பகு. அப்போது இதுதான் தனிமொழி. சரி, தொடர்மொழினா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 2 அல்லதற்கு அதற்கு மேற்பட்ட மொழிகள் தொடர்ந்து வந்தால் அது தொடர்மொழி. அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. கண்ணன் வந்தான். பாருங்கள், கண்ணன் என்பது ஒரு தனிமொழி. அப்போ வந்தான் அதோடு சேர்ந்து அடுத்தடுத்து வருகின்றது எல்லாமே தொடர்மொழி. மலர் வீட்டுக்கு சென்றாள். இந்த பாருங்கள், ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் வருகிறதா, இது எல்லாமே தொடர்மொழி. சரி, தனிமொழி தெரிஞ்சுக்கிட்டோம், பொதுமொழி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ என்னது அது? தொடர்மொழி தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுமொழினா என்ன பாருங்கள். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்தது தனிமொழியாகும். பாருங்கள், ஒரு சொல் தனியாக நின்றோம் பொருள் தரோம், இல்லாடி அந்த சொல்லு பிரிந்து போயும் வேறொரு பொருளை கூட தருவது தான் என்னது? தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. நம்ம தனிமொழி பார்த்தோம், தொடர்மொழி, இது 2த்துக்கும் பொதுவாக அமைந்து சொல்லக்கூடிய பொருளை உணர்த்துவது பொதுமொழிமா. புரியுதுங்களா? அவ்வளோதான், ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் நின்று அமைந்து பொருளை தருவது பொதுமொழி. அதுக்கும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8 என்ற எண்ணை குறிக்கும். வேங்கை, வேங்கை எனும் மரத்தை குறிக்கும். இவையே
எல் கூட்டல் து எனவும் வேம் கூட்டல் கை எனவும் தொடர்மொழிகளாக பிரித்து நின்று எல்லை உன் வேகின்ற கை எனவும் பொருள் தருமா. பாருங்கள், இது தனியாகவும் நமக்கு எள்ளுனாலும் நமக்கு தெரியும், அதை பிரிச்செல்லாம் நமக்கு பொருள் புரிகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வேகின்ற கை அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. சரிங்களா, எல்லை உன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இரு பொருளுக்கும் பொதுவாக அமைவதால் இது பொதுமொழி. ரெண்டு பொருளுக்கும் பொதுவாக அமைந்திருக்குது. தனிமொழியாக வரும், தொடர்மொழியாகவா, இது பொதுவாக அமைஞ்சிருக்கிறதுனால இது பொதுமொழின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது தொழில் பெயர். தொழில்னால் நம்ம செய்கின்ற செயல்கள், புரியுதுங்களா? அது ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது. ஒரு வினை இல்லாட்டி ஒரு செயல், இது ரெண்டுமே குறிக்கும் பாருங்களேன். அந்த பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். இது குறிப்பாகவும் வராது, வெளிப்படையாகவும் உணர்த்தாமல் வந்துச்சுன்னா அது என்னது? அது தொழில் பெயர். எடுத்துக்காட்டு ஈதல், நடத்தல். ஈதல், நடத்தல் தொழிற்பெயர். பெரும்பாலுமே நீங்கள் இறுதியில் அல் என்ற ஓசையோடு வந்தாலும் கண்களை நம்ம பார்க்க இல் என்ற முடிகின்றப்பவே நம்ம இது தொழில் பெயர்னு நம்ம எடுத்துக்கொள்ள. செய்கின்ற செயலை குறிக்கிறது, அதுதான் தொழில் பெயர். விகுதி பெற்ற தொழில் பெயர்னா என்ன பார்க்கலாமா? வாங்க. வினையடியுடன். வினையடியுடன், வினைனா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், செய்யக்கூடிய செயலுன்னு சொல்லிட்டேன், அதுதான் வினை. புரியுதுங்களா? சரி, இந்த மாதிரி வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர். விகுதி பெற்ற தொழில் பெயர். எப்படி வினையடினா என்ன, விகுதினா என்னன்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே பாருங்கள். வினையடினா நட, விகுதினா தல், தொழில் பெயர். அந்த தொழில் பெயரை ரெண்டாக நம்ம பிரிக்கின்ற பொழுது பகுதி விகுதின்னு நீங்கள் பகுபது உறுப்பிலக்கணம் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை தான். புரியுங்களா? இந்த தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம அந்த தொழில் பெயரில் பிரிக்கலாம். இப்போ முன்னாடி தொழில் பெயரில் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தாங்க பாரு. ஈதல், ஈன்னு தனியாக பிரிக்கலாம், தள்ளு தனியாக பிரிக்கலாம். அப்போ ஈனா கொடுன்னு அர்த்தம் இருக்குது, தெரியல உங்களுக்கு? ஈனா கொடு அப்படின்னு சொல்ல பாரு. ஈனா கொடுக்குறது. அப்போது அது வினை, வினையடி. அப்போ விகுதி என்னது? தள்ளா வந்து போகுது. அப்புறம் வினையடி விகுதி சேர்த்தா தொழில் பெயர். அவ்வளோதானே. பாருங்கள், இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்குமா. இப்போ இந்த நட, வாழ், ஆளுன்னு இருக்குது பாருங்கள், இந்த பெட்டிக்குள்ளே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நட, வாழ், ஆள் என்ற இந்த தனியாக இருக்கிற ஒரே வினையடி கூட பல விகுதிகளையும் பெரிய எப்படி பெறும் பாருங்கள். நடை என்பது வினையடி, அது எப்படிலாம் அது மாறும் பாருங்கள். நடை, நடத்தை, நடத்தல், இந்த மாதிரி பல விகுதிகளையும் இதை ஏற்று வரும். சரிதுங்களா? சரி, இது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்தது எதிர்மறை. எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறைனா என்னது? நம்ம போன்னு சொல்லுவோம், போகாதன்னு சொல்லுவோம் பாருங்கள். போன்றது என்னது? நேராக நம்ம சொல்லிடுறோம், சரி நான் போகிறேன், டேய் நீ எங்கே போடான்றோம். அது நம்ம எதிர்த்துன்னா சொல்லுவோம், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் பாரு, அதுதான் என்னது? எதிர்மறை. இப்போது நம்ம பேண்ட்டு ஒரு கலரு, சட்டை ஒரு கலரில் போட்டிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஆக்வர்டாக இருக்குன்ற வார்த்தை, அதுதான் எதிர்மறை. எதிர்மறை என்னடா இது ஒன்றுமே மேட்சிங் இல்லாமல் இருக்குது சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் எதிர்மறை. அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதிர்மறை தொழில் பெயர். சரி, அப்படி என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வந்தால் அது எதிர்மறை தொழில் பெயர். தொழில் பெயரோடு சேர்ந்து அந்த எதிர்மறையான வார்த்தைகள் வரும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நடவாமை, கொல்லாமை. பாருங்கள், கொல்லுன்னா சொல்லணும் இல்லையா? தொழில் பெயர் கொல்லு. நடக்குன்னா தொழில் பெயர் நடத்தல், அப்படி வரும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? நடவாமை, கொல்லாமை நம்ம முடிஞ்சிருக்கு பாருங்கள், எதிராக அப்படியே அமைஞ்சிருக்கு, அதனால் அது எதிர்மறை தொழில் பெயர். அடுத்தது முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர் பாருங்கள். விகுதி பெறாமல். விகுதி பெறாமல், விகுதினா என்னன்னு தெரியுதா இப்போ உங்களுக்கு? ஒரு சொல்லை நம்ம பிரிக்கின்ற பொழுது பகுதி விகுதின்னு பிரிப்போம். அப்போ விகுதினா ஈற்றில் வர்றது தானே விகுதி. அந்த விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். புரியுதுங்களா?
அது பிரிக்கவே முடியாது. அதை கூட நீங்கள் இன்னொன்று கூட சொல்லலாம், ஏமாம் அது வந்து பகாபதமாக கூட இருக்கலாம், புரியுதுங்களா? அப்படியே அந்த பகாபதமாக கூட என்னது வினைப்பகுதியை தொழில் பெயராக முதல்நிலை தொழில் பெயராகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தட்டு, உரை, அடி. இந்த சொல்ல பாருங்கள், தட்டுதல், உரைத்தல், அடித்தல் எனும் பொருள்படும்போது முதல்நிலை தொழில் பெயராகின்றன. இதுதான் முதல்நிலை தொழில் பெயராகின்றன. முதல்நிலை தொழில் பெயராகிறது. சரிங்களா? முதல்நிலை தொழிற்பெயர். அப்போ தட்டு என்பது தட்டுதல், உரை என்பது உரைத்தல், அடி என்பது அடித்தல் எனும் பொருள்படும்போது முதல்நிலை தொழில் பெயராகிறது. விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராகும்போது இது முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லணும். மூன்றாவது பாருங்கள், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இந்த முதல்நிலை தொழிற்பெயரை திரிந்து வந்தாள் அது முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. இவை விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து, முதல்ல என்ன பார்த்தோம், விகுதி பெறாமல் வினைப்பகுதியே வரும்னு பார்த்தேன். இதில் இவை விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயராகும். முதல்நிலையே திரிந்து வருமா. இப்போது கெடுன்னு சொல்கிறோம் பாருங்கள், கேடு, சுடு, சூடு, இதுதான் முதல்நிலை தொழிற்பெயர் திரிஞ்சு வர்றது. புரியுதுங்க? நம்ம சொல்கிறத திருப்பி அதை அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் திரிச்சு சொல்கிறான். அப்படி நினைவில் வச்சுன்னா நம்ம எழுதிடலாம். முதல்நிலை தொழிற்பெயரையே அவன் திரிந்து சொல்கின்றான். இப்போ தொழிற்பெயர் கெடுதல், அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற ஒரு எடுத்துக்காட்டை பாருங்கள். தொழிற்பெயர் கெடுதல், முதல்நிலை தொழிற்பெயர் கெடு, அதை தள்ள விட்டுறணும் இல்லைங்களா நம்ம, சரிங்களா? அப்போ முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்னது, கேடு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது வினையால் அணையும் பெயர் பாருங்கள். வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று. ஒரு வினைமுற்றுனா தெரியும்னு நினைக்கிறேன். செய்கின்ற செயல் முற்று பெற்றிருக்கிற வார்த்தை வினைமுற்று. பெயரின் தன்மையை அடைந்து, ஒரு பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு. வேற்றுமை உருபு என்னது, ஐயாளுக்கும் இன்னது கண் இல்லையா? முதல் உருபோ 8வது உருபோ இல்லை. அப்போது 8 உருபுகளும் ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். ஒரு வினைமுற்று, மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து, ஒரு பெயரோட தன்மையை அடைஞ்சிட்டு வேற்றுமை உருபுகள் இருக்குது பாருங்கள், அந்த 8 அதை ஏற்று இல்லை ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிந்தால் அது வினையால் அணையும் பெயர். அது எந்தெந்த இடத்துல வரும்னு கேட்டாக்கா, தன்மையில், முன்னிலையில், படற்கையில் என்ற 3 இடங்களில் மட்டுமா வரும், இல்லை 3 காலங்களிலும் வரும்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். சரிங்களா? இதுதான் அதுக்கு எடுத்துக்காட்டு. திருப்பி அந்த தொழில் பெயருக்கும் வினையாளம் பெயருக்கும் உள்ள வித்தியாசத்தை நமக்கு காமிச்சிருக்காங்க. தொழில் பெயரில் வினை பாருங்கள், பெயர் தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்குமா. ஆனால் வினையாளரின் பெயரில் தொழில் செய்யும் கருத்தாவை குறிக்கும். தொழில் செய்யக்கூடிய என்ன அந்த கருத்து நமக்கு வருதோ அதை தான் இது குறிக்கும். ஆனால் தொழில் பெயரில் வினையே உணர்த்தி நிற்கும். புரியுதுங்களா? இந்த தொழில் பெயர் காலம் காட்டாது, ஆனால் வினையாளரின் பெயர் காலம் காட்டும். வினை காலத்தை காட்டும், தொழில் காலம் காட்டாது. அதே மாதிரி தொழிலில் படற்கைக்கே உரியது, ஆனால் வினையில் 3 இடத்துங்களும் உரியது. அதனால தான் நம்ம வினையாளரின் பெயரில் நம்ம பார்த்தோம் 3 தன்மை முன்னிலை 3 இடங்கள்லேயும் வரும், 3 காலங்களிலும் வரும்னு சொன்னோம். சரிங்களா? அப்போது தொழில் பெயரில் எடுத்துக்காட்டு பாடுதல், படித்தல். வினையாளரின் பெயரில் பாடியவள், அப்புறம் படித்தவர் என்று நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ பார்த்ததும் உங்களுக்கு நன்றிம்மா. வணக்கம்.